ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரதிஸ் கிச்சன். நான் உங்கள் ஏமா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் மசாலா வடை எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபியை ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். நான் சொல்கிற மெத்தடை ஃபாலோ பண்ணிங்கன்னா பிகினர்ஸ் கூட இந்த மசாலா வடை ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க இந்த மசாலா வடை எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மசாலா வடை செய்கிறதுக்காக இப்போ நான் 1 கப் அளவுக்கு கடலை பருப்பு ஏற்கனவே 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருக்கேன். ஊறின பருப்பை நல்லா 2 தடவை அலசிட்டு தண்ணியை வடிச்சிட்டு எடுத்துக்கலாம். தண்ணி சுத்தமாக இல்லாமல் நல்லா வடித்து எடுத்துக்கலாம். இப்போ வடித்த பருப்பை இப்போ நம்ம ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். உங்கள் மிக்சி ஜாரில் எந்த அளவுக்கு இடம் இருக்கோ அந்த அளவுக்கு பருப்பு சேர்த்துக்குங்க. ஃபஸ்ட்டு நம்ம சேர்க்குற பருப்பு ஒரு 10 செகண்ட் போல் அரைச்சி எடுக்கணும். தண்ணி எதுவும் சேர்க்காம. இப்போ அரைச்சி எடுத்த பருப்பு இந்த பதம் இருக்கணும். பாதி மசிஞ்சும் பாதி மசியாமையும் இருக்கணும். பருப்பு ஒன்றும் பாதியமாக உடஞ்சி இது போல் இருந்ததுனா தான் வடை செய்யும் போது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அடுத்ததாக நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து அரைக்கிற பருப்பு பார்த்திங்கன்னா ஒரு 5 செகண்டுக்கு அரைச்சா போதும். ரொம்ப மசியாக அரைக்கக்கூடாது. இந்த பருப்பு பாதி பாதியாக உடஞ்சி வர்றது போல் அரைச்சா போதும். இது போல் உதிரியாகவும் இருக்கணும் பார்க்க. இப்போ மீதமுள்ள எல்லா பருப்பையும் இது போல் அரைச்சிட்டு எடுத்துக்கலாம். இந்த ஈரப்பதம் இருந்தால் போதும். வடைக்கு தண்ணி ஊற்றி மட்டும் அரைக்கக்கூடாது. தண்ணி ஊற்றி நம்ம மாவு அரைச்சோன்னா வடை எண்ணெயில் போட்டு பொரிக்கும் போது எண்ணெய் ரொம்ப அதிகமாக இழுக்கும். அதனால தண்ணி சேர்க்காம இந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சி எடுத்த பருப்பில் மீடியம் சைஸ் வெங்காயம் 2 சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது கூடவே 2 பச்சை மிளகாய் இதையும் சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு எந்த அளவுக்கு வெங்காயம் சேர்க்க விருப்பமோ அந்த அளவுக்கு வெங்காயமும் பச்சை மிளகாயும் சேர்த்துக்குங்க. இது கூட தேவையான அளவுக்கு உப்பு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துட்டு இப்போ கையை வச்சுட்டு இது போல் அழுத்தம் கொடுத்து நல்லா பிணைஞ்சு விடணும். நல்லா அழுத்தி பிணைஞ்சு விட்டால் தான் இந்த நம்ம சேர்த்துருக்க ஒவ்வொரு பொருளும் நல்லா மசிஞ்சு இது ஒன்றுக்கு ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகி வரும். இப்போ நல்லா அழுத்தம் கொடுத்து கலந்து விட்டதுக்கப்புறமா கையில் இது போல் நம்ம மாவு எடுத்து உருண்டை பண்ணோன்னா ஈஸியாக உருண்டை பண்ண வரும். அப்போ தான் நமக்கு வடை தட்டி போடுறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும். இப்போ தட்டுறதுக்கு எவ்வளோ சுலபமாக வருதுல்ல. இப்போ நம்ம இதை எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் நல்லா சூடாகி இருக்குது. அனல் பறக்க நல்லா சூடாகி வருதில்ல. இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் லோ ஃப்ளேமில் மாற்றிடலாம். மாற்றிட்டு இப்போ நம்ம ஒரு உருண்டை மாவையும் எடுத்து எண்ணெயில் போட்டு நம்ம பொரிச்சிக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸில் வடை தேவையோ, எந்த அளவுக்கு திக்னஸில் தேவையோ அந்த அளவுக்கு இது போல் உள்ளங்கையில் வச்சு தட்டி பொறுமையாக எண்ணெயில் சேர்த்துக்கலாம். நம்ம எண்ணெயில் இது போல் வடை மாவு தட்டி போடும்போது ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே வச்சுருக்கலாம். ஏன்னா நம்ம ஸ்டவ் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டோன்னா இது கருகி போயிடும், உள்ளெல்லாம் வேகாமல் இருக்கும். அதனால் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஸ்டவ்வை அதுக்கப்புறமா நம்ம இது போல் ஒன்றா தட்டி போட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக கேப் விட்டு இது போல் தட்டி போட்டுக்கலாம். உங்கள் கடாயில் எந்த அளவுக்கு இடம் இருக்கோ அது போல் நீங்கள் வடை மாவு தட்டி போட்டுக்குங்க. தட்டி எல்லாத்தையும் போட்டதுக்கப்புறமா ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் மாற்றிடலாம். ஸ்டவ் ரொம்ப லோ ஃப்ளேம்லேயும் இருக்கக்கூடாது, ஹை ஃப்ளேம்லேயும் இருக்கக்கூடாது. ஸ்டவ் லோ ஃப்ளேமில் இருந்ததுன்னா எண்ணெய் இழுக்க ஆரம்பிக்கும். அது இல்லாமல் ஹை ஃப்ளேமில் இருந்ததுன்னா இது மேலே சவந்தது போல் தெரியும். உள்ளே நமக்கு அப்படியே மாவு வேகாமல் இருக்கும். அதனால் ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை செவக்க வச்சோன்னா இது மேலே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளேயும் நல்லா வெந்து வர ஆரம்பிக்கும். ஒரு 5 நிமிஷம் நல்லா செவக்க விட்டு இது போல் பொன்னிறமாக ஆனதுக்கப்புறம் எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு டேஸ்டியான மசாலா வடை ரெடி. எவ்வளோ சுலபமான ரெசிபியில் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.